அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டினை கேள்வி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா √225/729 எப்படி எழுதலாம்னா 225ங்கிறது வந்து 15ஓட ரூட் மதிப்பு, அதை மேலே போட்டுங்க. கீழே வந்து 729ன்றது வந்து 27ஓட ரூட் மதிப்பு -5, அதாவது 25க்கான ரூட் எடுத்திங்கன்னா 5 வரும். 144க்கு ரூட் எடுத்திங்கன்னா 12ன்னு வரும். சரிங்களா? இது ப்ராக்கெட்டில் இருக்குது, தெளிவாக பார்த்துங்க. ப்ராக்கெட்டில் இருக்குது. டிவைடட் பை 16க்கு ரூட் வந்து 4, 81க்கு ரூட் வந்து 9. இப்போது ஃபஸ்ட்டு வந்து போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். நம்ம டிவைடுன்னு நினச்சி டிவைடு சால்வ் பண்ணிடக்கூடாது. அதாவது மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிவைடு தான் வரும். அப்படி சொல்லி டிவைடு ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிவிடுங்க. இப்போது கீழே வந்து 27, 12ன்னு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 108ன்னு வரும். இப்போது 27 எத்தனை முறை பெருக்குனா 108 வரும்னு சொன்னாக்கா 4ஆல் பெருக்குனிங்கன்னா 108 வரும். கீழே பெருக்கணும்னா மேலேயே 4ஆல் பெருக்கணும். அதே போல் 12 வந்து எத்தனால் பெருக்குனா உங்களுக்கு 108 வரும்னா 9 முறை பெருக்குனா 108 வரும். அதே போல் மேலேயும் பெருக்கணும். 15 × 4 வந்து 60 -5 × 9 45/108ன்னு வரும். இங்கே டிவைடட் பை 4/9. 60ல் 45 போச்சுன்னா 15/108. சரிங்களா? இங்கே வகுத்தல் இருக்குது. அதை வந்து பெருக்கலாம் மாற்றிட்டோம்னா இங்கே இருக்கிற வேல்யூவை தலையாக போட்டுக்கலாமா? அப்போ 4/9ன்றது வந்து 9/4ன்னு மாறும். இப்போது இதை 9ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம்னா இது 1 முறை, இது 12 முறை போகும். திரும்ப இதை வந்து 3ஆவது வாய்ப்பாடில் அடித்தோம்னா 4 முறை, இங்கே 3ஆவது வாய்ப்பாடில் அடித்தோம்னா 5 முறை. மேலே வந்து 5 இருக்கும், கீழே வந்து 4 × 4 இருக்கும். அதாவது 5/4 × 4 வந்து 16. 5/16ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே போல் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்ட சுருக்க கேள்விலாம் வந்து எடுத்து ஒரு 15 கொஸ்டினாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் கனெக்ட் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துங்க.